அற்புதமான பந்து வீச்சு, குட் லென்த் டெலிவரி. அடுத்த டீம் ரெடியா இருங்க. வைட். நன்றி நடுவர் அவர்களே. தூக்கி அடிக்க முயற்சி. கேட்சா? கேட்ச். 3-4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. 4 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 29. இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், வீட்டிலிருந்து உட்காந்து எல்ஐ ஸ்போர்ட்ஸ்ல லைவ் பார்க்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தலைவா பிரேக்லாம் கிடையாது. தலைவா பிரேக்லாம் கிடையாது. நீங்க தண்ணி குடுக்கிறதுலாம் லேட் பண்ணாதீங்க. டைமே கிடையாது. வாங்க. வெங்கட் தனக்கான முதல் ஓவரையும் அணிக்கான 5வது ஓவரை வீச முன் வந்திருப்பவர் வெங்கட். இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அருமை அண்ணன் திரு செந்தில் அவர்களுக்கும், அன்பு தம்பி திரு வசந்த் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தூக்கி அடிக்க முயற்சி. 2 ரன்கள். யாரு மரத்தை சாய்க்கிறதுங்க? அங்க யாரு மரத்தை சாய்க்கிறது? தூக்கி அடிக்க முயற்சி. கேட்சா? புடிச்சிருந்தா பெஸ்ட் கேட்ச். 1 ரன். கிளியர் ஹிட் 6. அற்புதமான அடி. கேட்ச். அடுத்த மட்டை வீச்சாளர் கொஞ்சம் சீக்கிரம் இறங்குங்க. டைம் இல்லை. இன்னும் 4 போட்டி நடத்தணும். அடுத்த மட்டை வீச்சாளர் ராஜேஷ். இத்துடன் உங்களிடம் விடை பெறுவது. உண்மை எனக்கு ஃபேன்ஸ் குறையில, நிறைய பேர் என்ன போக வேணான்னு சொல்றாங்க. மயக்கம் வருது தலை. எப்பா ஜூஸ்லாம் வாங்கி கொடு. நான் கிரவுண்ட்லேயே தான் இருப்பேன் இன்னைக்கு 7 மணி வரைக்கும். ஜூஸ் அளவுக்கு போயிட்டீங்கன்னா என்னடா இது? 6 அவுட். அற்புதமான கேட்ச். போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் MMS கம்யூனிகேஷன்ஸ் உரிமையாளர் அருமை அண்ணன் திரு பிரபாகரன் அவர்களை வருக என வரவேற்கிறோம். இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் அருமை அண்ணன் டச்மேன் சூரிய பிரகாஷ் அவர்களையும் வருக என வரவேற்கிறோம். லைவா பாத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேற வேலை வெட்டில தர. நான் ஸ்கோர்னா அத்திபா சாப்பாடுன்றது போறட்டு ஆள காணல. காய்னா கார்த்தியா நான் வாங்கி தரேன். நீ அங்கேயே உட்கார்ந்து ஒரு எதனா வாங்கி கொடுக்குறியானா? யார் கேக்குறா? சரா மைக்ல கேக்குறா. அதான் எது நீ சொன்னா ஏய் மைக்ல கேக்குறா. நீங்கனா நான் எங்க தர எனக்கு புரியலையே. நான் ஸ்கோர் மைக்ல கேக்குறா. வெச்சு மைக்ல கேக்குது.
செக். நீ லெக்கிலே அடிக்கலாம், கரெக்டா ஆடு. வைட். நன்றி நடுவர்களே. அடுத்த போட்டி கேசிசி அணியினருக்கும் பவித்ரன் மெமோரியல் அணியினருக்கும் நடக்கக்கூடிய இரண்டாவது சுற்று போட்டி. இந்த ஆஃப் முடிஞ்சோடனே தயவு செஞ்சு வந்து டாஸ் போட்டு போயிடுங்க. லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு. வைடா? வைடு. நன்றி நடுவர்களே. இது போன்ற யாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு பார்த்துருக்க முடியும். எல்லாரும் ஜிம்மாண்ட பாருங்களேன். ஜிம்மு கீழே ஒருத்தர் உக்காந்து ஐயோ ஐயோ சிறப்பான அவர்தான் சிறப்பான அடி. ஆவின்ல மட்டும் 300 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு தான் இப்போ. இப்போட்டியை வெகு சிறப்பாக நடத்த பேர் உதவியாக இருந்த 174வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அக்கா எம் ராதிகா அவர்களுக்கும், சென்னை தெற்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் என்னுயிர் அண்ணன் எம் விநாயகமூர்த்தி அவர்களுக்கும், 174வது வார்டு வட்ட கழக செயலாளர் பே ராஜு அவர்களுக்கும், அண்ணன் சி சுரேஷ் அவர்களுக்கும், அண்ணன் ரவிகிருஷ்ணன் அவர்களுக்கும், திருவான்மியூர் லயன் எம்ஏ ஜானி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஆர்கனைசர் ஜெர்சி ஸ்பான்சர் செய்த சிறப்பான அடி. 2 6 2G. அம்பேர் கரெக்டாக கொடுப்பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆர்கனைசர் ஜெர்சி ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் திரு வேலு அவர்களுக்கும், அழகு ஓம்ஸ் கார்த்திக் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியை சிறப்பாக நடத்திட பேர் உதவியாக இருந்த டி துரை அவர்களுக்கும், அண்ணன் திரு ஆறுமுகம் அவர்களுக்கும், வீரமணி அவர்களுக்கும், பழனி அவர்களுக்கும், 6 அடிச்ச உடனே தெரியும் 6, இதெல்லாம் பேசவே முடியாது. 6 ஓவர். நன்றி நடுவர்களே. அண்ணன் வீரன் மற்றும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மேடை அமைத்திட ஸ்பான்சர் செய்த அண்ணன் திரு ஏடிஎல் ராஜா அவர்களுக்கும், அண்ணன் ரஞ்சித் அவர்களுக்கும், அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கும், அஜித் மற்றும் கபாலி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். போட்டிக்கு பேருதவியாக இருந்த அண்ணன் திரு எம் கணேசன் அவர்களுக்கும், சி கண்ணன் அவர்களுக்கும், எம் ஏ மூர்த்தி அவர்களுக்கும், சி முருகன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 53. 5 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 53. 6 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 53. இதுதான் இந்த இதுல லாஸ்ட் ஓவர். கரெக்டா செஞ்சா 7 ஓவர் மேட்ச். இப்போட்டிக்கு தண்ணீர் ஸ்பான்சர் செய்த அருமை நண்பர் தாமோதரபுரம் மதன் அவர்களுக்கும், பால் ஸ்பான்சர் செய்த முரளி, சதீஷ் மற்றும் சீனு முஸ்தபா காய்ஸ் அணியினருக்கும் பால் தரும் ஒரு நிமிஷம் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பால் கொடுங்கடா. வெற்றி கோப்பை, வெற்றி பெறும் அணிக்கான கோப்பையை ஸ்பான்சர் செய்த அருமை சகோதரர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும், ரன்னர் கோப்பை ஸ்பான்சர் செய்த அருமை அண்ணன் திரு சரவணன் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டிக்கு பேர் உதவியாக இருந்த அண்ணன் திரு வடிவேலு அவர்களுக்கும், அண்ணன் KE ரமேஷ் அவர்களுக்கும், கோபு அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அனைத்து அணிகளுக்கும் ஜெர்சி ஸ்பான்சர் செய்த AKN Co, MAM டயர்ஸ், ABC லைட்டிங், VH பவர் டூல்ஸ், SLE சவுண்ட் சர்வீஸ், பாய் ஆடியோ, அடையார் அம்மன் ஜெராக்ஸ், ஆராத்யா ஈவன்ஸ், பாலாஜி செல்வம், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிராக்கர்ஸ், மோகன் பிரதர்ஸ்,
ஏஎஸ் டெக்கரேட்டர்ஸ் மற்றும் ராஜ்குமார் 174வது பாமக அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டிக்கு நடுவராக சென்றிருக்கும் அண்ணன் செந்தில் அவர்களுக்கும் வசந்த் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. சிறப்பான தடுப்பாட்டம். 1-2 ஆகுமா? 1 ரன். சிறப்பான பந்து வீச்சு. வெங்கட் தனது அணிக்காக ஒரு சிறப்பான பந்து வீச்சனை வீசிக்கொண்டிருக்கிறார். இப்போட்டியை லைவ்ல பார்க்கணும்னா எல்ஐ ஸ்போர்ட்ஸ் என்கிற யூடியூப் சேனல்ல போய் லைவ் பார்க்கலாம். தூக்கி அடித்தார். 2 ரன்கள். 2 ரன்கள். லாஸ்ட் பால் ஆஃப் திஸ் இன்னிங்ஸ். கிச்சா ஜாலி. டாட் பால். இறுதி பந்து டாட் பாலாக அமைந்து விக்கெட்டை எடுத்தார் வெங்கட். 7 ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 57. 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 57. ஃபயர் 11 அணியினர் 7 ஓவரில் 58 அடித்தால் வெற்றி. போட்டியை காண வருகை தந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போட்டியை லைவ்ல பார்த்துட்டு இருக்கிற குட்டியா அண்ணன் அவர்களுக்கும் சகோதரர் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். டாஸ் போடுவதற்காக ஃபயர் 11 கேசிசி அணியின் கேப்டனும் பவித்ரன் மெமோரியல் அணியின் அந்த டீம் இங்கே தாண்டா இருக்குது. காலையில இருந்து பவித்ரன் மெமோரியல் எல்லாம் கூப்பிடவே வேணாம், அவங்க எல்லாம் இங்கே தாங்க. கேசிசி அணியின் கேப்டன் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் அருகே வரும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நேத்து வாங்கந்தா அது ரெண்டு மேல குத்துருப்பா. நீ என்ன பேச வீட்டுக்கு போறேன். யாராவது கொஞ்சம் சீக்கிரமா ஃபீல் பண்ணுங்க தல. ஃபீல்டிங் செட் பண்ணுங்க. சுல்தான் 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 என்னப்பா இன்ட்ரெஸ்டா ஆர்கியூ பண்ணுது என்ன? கேசிசி கேப்டன் வாங்கல, இந்த டீம் வந்துட்டாங்க, ஏன்பா இப்படி பண்றீங்க? இப்படி வந்துருங்களா? கை கழுவின்னு வரீங்களா தலை? கை கழுவின்னு வரா போல தலை. அவங்க வீட்லயும் சாப்பாடு குத்த அமைச்சுக்கிறாங்க. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாங்கப்பா அந்த டீம், இப்படி பண்றீங்க? கேசிசி அணியின் கேப்டன் எங்க இருந்தாலும் கமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கப்பா. இல்லைன்னா தயவு செஞ்சு விட்டுருங்க, நீங்க எங்களை விட்டுருங்க, கஷ்டப்படுத்தாதீங்க எங்களை. பவித்ரன் மெமரியில் ஏன்பா உயிரை எடுக்கிறீங்க இப்படி? நீங்களும் வாங்க. அப்படியே போற வாக்குல போற. உனக்கு என்னப்பா, உன் காட்டுல மழை, உனக்கு என்ன? இப்போட்டியை காண வருகை தந்திருக்கும் சின்ன யானை கார்த்திக் அவர்களுக்கும் டிராக்டர்
இது நேரத்தில் சின்ன காசு யாருன்னு பண்ணா பாத்தியா தலை, நீ ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஜெயிக்க கூடாது தலை. அதான் தப்பு பண்றீங்க நீங்க. பவித்ரன் மெமரியல் வந்து டாஸ் தோத்தா கூட சந்தோஷமா செலிப்ரேட் பண்றாங்கப்பா அவங்க. ஜாலியா சிரிச்சுன்னு என்ன காலைல புளியோதரை கட் பண்ணிட்டாங்க தலை. ஃபுல்லா தூக்கு ஃபுல்லா சாப்பாடு குடுத்துறாங்க அவங்க வீட்டுல. இங்க ஆவின் பூத்துல வாட்டர் பாட்டில் வாங்கினாங்க. நான் உன்னை கூப்பிடல, நீ போ. அதெல்லாம் வந்து என்னால் இது பண்ண முடியாது. சிட்டா பேசும்போது தவளா பண்ணிருக்காங்க, கோபப்பட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே மயக்கத்தில் எனக்கே இப்ப என்ன பண்ண இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இப்படி அதுகிட்டே இருக்கிற இவ்வளவு சீக்கிரமாவா? எப்பா கேசிசி உங்க டிசிஷன் சொல்லுவீங்களா? நீங்க எங்க வெளியில போய் மேட்ச் ஆட போறீங்களா? பா கொஞ்சம் சீக்கிரமா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுங்க. வசந்த் பட்டு பட்டுன்னு முடிச்சு விடுங்க. நீதான் ஆடிக்கிற போல ஃபர்ஸ்ட் மேட்ச். துவக்க ஆட்டக்காரராக புல்டாக் என்கிற கார்த்திக் மற்றும் சிறப்பான அடி. இந்த ஆளு எதுல செஞ்சாங்கன்னு தெரியல. ஒரு பாவம் புண்ணியம் பாக்குறது இல்ல. ஃபர்ஸ்ட் பால் தானே ஆடுறோம். இந்த சும்மா கடவுளுக்குலாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்கும் பொழுது. 58 அடி 7 ஓவருக்கு. ஆஹா சிறப்பான ஸ்டோக். போட்டோ எடுத்து உனக்கே அனுப்புறேன். யோ யோ மாமா யோ நல்லாதான் இருக்கும் பால். கம்முன்னு நீ அவனதான். மீண்டும் அடி. புல்டாக் தொலைக்கும் ஒரு பாலையும் நாளைக்கு வரும்போது அவரே பால் வாங்கி வந்துருங்க பிளீஸ். ஈவினிங் அடுத்த மேட்ச் வரதுக்குள்ள பால் வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிடுங்க. சிறப்பான துவக்கம். 3 பந்துகளில் 2 6. இந்த மாதிரி கான்பிடென்ட்டா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மேட்ச் ரொம்ப எளிமையாக வெற்றி பெறலாம். சிறப்பான தடுப்பாட்டம். நோபலா எங்க அம்பேர் கரெக்டா பாப்பாருங்க. அதெல்லாம் நோ பாலுக்கு 1 ரன், ஓடுனது 1 ரன். இந்த ஒரு பால் அவர் என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நானே இப்ப கிளம்பிடுவேன். புரியல. வரான். சிறப்பான பந்து வீச்சு. இப்போட்டி ஓவர். நன்றி நடுவர் அவர்களே. இப்போட்டியை மிக சிறப்பாக நடத்த ஸ்பான்சர்கள் வாரி வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமை அண்ணன் திரு கண்ணன் சொல்ல முடியாது. அருமை அண்ணன் திரு கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போட்டியை நடத்த பேருதவியாக இருந்த
வண்ணாந்தரை அண்ணன் கண்ணன் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. ஒரு ஓவர் முடிந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 16. சிறப்பான பந்து வீச்சு, அற்புதமான பந்து வீச்சு. வா, இதுதான் அடி. ஹெலிகாப்டர் 6. சிறப்பான அடி. நேத்து பாலாஜி அடிச்சான் இந்த மாதிரி ஒரு 6. அதுக்கப்புறம் கார்த்தி அடிக்கிறா போல. தலைவா, நீங்க அம்பையர் கிட்ட ஆர்கியூலாம் பண்ணாதீங்க தலைவா. அவர் கரெக்டா பார்ப்பாங்க. எங்களுக்கு எந்த ஃபேவரான டீமும் கிடையாதுங்க. எப்பா கார்த்திக் பிரதர், நீங்க எங்க போறீங்க? அங்க தலைவா, அப்பா ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு எந்த டீமுமே எங்களுக்கு ஒரு இது ஃபேவர் கிடையாதுப்பா. நாங்க கரெக்டா பார்ப்போம். ஆர்கனைசர் டீம் கூட விளையாடல. நோ பாலா? நோ பால். நன்றி நடுவர் அவர்களே. தலைவா, மாத்தி சொல்ல மாட்டாங்க தலைவா. பா அம்பையர் சொல்றதுதான்ப்பா லாஸ்ட். நீங்க எதுக்கு அங்க கத்தின்னு இருக்கீங்க? நோ பால். நன்றி நடுவர் அவர்களே. அவ்வளவுதான், விட்டுருங்க. வசந்த், நீ போய் பொசிஷன்ல நில்லு போ. பா நீ பாலை ஏன்பா செக் பண்ணே இருக்க? பால் டேம்பரிங் பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. நோ பால். தலைவா தலைவா தலைவா, எப்பா? ஐயோ, செந்தில்னா செந்தில்னா செந்தில்னா, நோ பாலா? அவள் தான். எதுக்கு நான் சொல்லினே இருக்க? விடு விடு. செந்தில்னா செந்தில்னா, நோ பால்ல. அப்புறம் ஃபீலிங் நீ சொல்லு. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட இது பண்ணுங்கிறாங்க? அப்பா நோ பால்லாம் நோ பால் தான். அவள் தான். நீ ஸ்டேட்லேருந்து வந்து ஆர்கியூ பண்ணுறா எப்படி கொடுப்பாங்க? நீ ஸ்டேட்லேருந்து வந்து ஆர்கியூ பண்ணுற எப்படி கொடுப்பாங்க? நோ பால்லாம் நோ பால் தான். என்ன நோ பால்? அப்பா நோ பால் அவரு கொடுக்குறாரு. அப்புறம் என்னது தலைவா? ஒரே நிமிஷம் இருங்களேன். இங்க எங்களுக்கு எந்த ஃபேவர் டீமும் கிடைக்காது தலைவா. நீங்க எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்ப நேத்துல இருந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கியூமெண்டே கிடையாது. நீங்க தான் இப்படி பண்றீங்க. அப்பா நீங்க எல்லாருக்கிட்டையும் ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காத தலைவா. இங்க உற்று தலைவா. நோ பாலா? நான் உன்னை கேட்கவே இல்லை. நீ எதுவும் உள்ள போன? இப்ப நீ உன்னை யாரா கேட்டாங்க? நாங்க அம்பேர்ட்ட பேச. நீ வெளியே போ. டிஷர்ட் போட்டு குறுக்க வரீங்க. ஏ முரளி சார் 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 அருணாச்சலம் சார், அருணாச்சலம் டே உங்க அண்ணன் சண்டை போதுரா. முரளி யாரு சத்தமா பேசுறாங்க? இவன் தான் சத்தமா பேசுறான். ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி இங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம். என்னதுடா? என்ன வேணும்?
ட்ரோனா? லைவ்லயா? லைவ்ல பார்க்க சொல்றியா? நோ பாலான்டா தெரியுமா? எல்லாத்துக்கும் கேட்க போறாங்கடா அப்புறம். இப்போ நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கறது ஒன்னே ஒண்ணு, இந்த நோ பாலுக்கு ஆர்கியூ பண்ணி என்ன பண்ண போறீங்க? கண்டிப்பா இந்த பிங்க் கலர் ஜெர்சி போட்டுக்கிறோம், எக்ஸ்ட்ராவா 2 பேர் உள்ள வரீங்க. இங்கு அம்பையராக பணிபுரியும் செந்தில் அவர்கள் இதுவரை இந்த மைதானத்தில் பல்வேறு போட்டிகளில் பல கணக்கான டோர்னமெண்ட்ல அம்பையர் நின்ன ஒரு அம்பையர். அவங்க மாத்தி சொல்ல மாட்டாங்க. எங்களுக்கு ஃபேவரட்டிசம் கிடையாது, எங்களுக்கு எந்த ஃபேவரட்டான டீமும் கிடையாது. ஆர்கனைசர் டீமே ஃபர்ஸ்ட் விளையாடல. எங்களோட நோக்கம் மேட்சை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு மட்டும்தான். என்னாச்சு? என்னடா? என்னடா? அப்பா இன்னும் 3 மேட்ச் நடத்தணும். நீங்க இப்படி கத்தி நின்றீங்கன்னா நீங்க வேற இப்படி ஆர்கியூ பண்ணி அந்த ஆளு இப்ப தண்ணி எல்லாம் குடிக்கிறான். இப்போ அவன் ஃபுல்லா எனர்ஜி ஏத்திப்பான் இப்போ. எப்பா எப்பா ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட் சிசி, நீங்க டிவில பார்க்க சொன்னீங்களா? டிவில பார்த்தாச்சு, வந்து பாத்துக்கோங்க வாங்க. நோ பால் தான். செந்தில்னா முரளி, நோ பால் தான் பார்த்தாச்சு. டிவில வந்து பாத்துக்க சொல்லி யாரா ஒருத்தர. நோ பால் தான், இதுல பார்த்தாச்சு, லைவ்ல பார்த்தாச்சுங்க. நோ பால் தான். அப்புறம் சீக்கிரம் போங்க, மேட்ச் ஆரம்பிச்சு கொடுங்க எங்களுக்கு, போங்க. இல்ல என்னாச்சு வேற என்ன? அம்பேர் மாத்த கூட அவனு செந்தில் நிக்க சொல்லு. வேணாண்டா. ரெண்டு ஆமா, இந்த பால் ஃப்ரீ ஹிட். போடு பரவாயில்ல போடு, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பான அடி, கேட்சா? ஃப்ரீ ஹிட் தானே, ஓடுங்களேன். கொஞ்சம் வேகமா தான் ஓடுங்க. என்னாச்சு? அற்புதமான அடி. 6. ஃப்ரெண்ட்ஸி, நீங்க இப்ப நோ பால் ஆர்கியூ பண்ணி ஒரு அம்பையர் ஆட மாட்டான் அது இதுன்னு சொல்றீங்க. லைவ்லயே இருக்கு. நீங்க தப்பா ஆர்கியூ பண்ணிட்டு இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. நோ பால் உங்களுக்கு அது அந்த ஆர்கியூமெண்ட் தானே?
இல்ல ஏய் மேட்ச் நடத்தணும்டா, டைம் ஆகுதுடா. அஜித் அவங்கள போலிங் போட சொல்ல அஜித். விடு. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். லாஸ்ட் பால். சிறப்பான அடி. 2G ஓடலாம் தேவையில்ல. 2G ஓவர். 2 ஓவர் முடிந்த நிலையில் அணி எண்ணிக்கை 33. ஒரு விக்கெட் கூட இல்லாம, அதாவது விக்கெட்டே இல்ல. அப்படி 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. bowler name Buji. சிறப்பான அடி. கேட்ச். ஏன் தலைவா இவங்க 2 பேர் இவங்க கூட தலை இங்க பாருங்க தலைவா, உங்களதான் பால் வருது, கேட்ச் பிடி ஒரு அசையாம அப்படியே நந்து வரீங்களா? மனசாட்சி இல்லாத. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் ஓரமா போய் வச்சுக்கலாம்ல. இந்த டோர்னமெண்ட்லயே ஒன் ஆஃப் த ஒஸ்ட் டீம் நான் பார்த்த வரைக்கும் இன்டிசிப்ளின் அப்படின்னு பார்த்தா பவித்ரன் மெமோரியல் ஒரே டீம் தான். காலையில இருந்து நான் கத்திய நான் சாவடிக்கிற ஒரே டீம் பவித்ரன் மெமோரியல். ஸ்டேட்ல இருக்கிற பைக்லாம் ஓரமா விடுங்க, இல்ல சொல்ல முடியாது. J5ல இருந்து டோ ட்ரக் வந்துச்சுன்னா அவங்க உள்ள விட்டுருவாங்க வண்டியை. ஃபேர் பிளே அவார்ட்ல 16th ரேங்கிங்ல இருக்கிற ஒரே டீம் பவித்ரன் மெமோரியல். வைட். நன்றி நடுவர் அவர்களே. சிறப்பான அடி, ஆனா கேட்ச் ஆக வாய்ப்பு. டிராப். ஒரு நல்ல கேட்ச் பிடிச்சிருந்தா. இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே இந்த சைடில் லைன் போடுங்க. இந்த லைன் இது அடி. 6. சொல்லு தேவையில்லாத பேசக்கூடாது. நிர்மலங்க ஏய் வீட்டுக்கு போயிரா 4 மணிக்கு. எத்தனை பால்ரா? இன்னும் 2 பந்துகள் உள்ளன. இந்த ஓவரில் இன்னும் 2 பந்துகள் மீதம் உள்ளது. சிறப்பான ஒரு தடுப்பாட்டம். அற்புதமான அடி. அடித்தவுடன் தெரிந்துவிட்டது இது 6. இந்த அணி மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். 3 ஓவர்கள் முடிந்த இல்லையே 3 ஓவர் முடிச்சா 3 ஓவர் முடிந்த அணி எண்ணிக்கை 49. 1 விக்கெட். 49. இன்னும் 9 ரன்கள் அடித்தால் வெற்றி. மீதமுள்ள 4 ஓவர்களில் 9 ரன்கள் அடித்தால் வெற்றி. வெற்றி பெறும் அணி அரையிறுதிக்கு
தகுதி பெறும். சிறப்பான அடி. இது என்னது? 6. நன்றி நடுவர் அவர்களே. இன்னும் 2 ரன்கள் அடித்தால் வெற்றி. கேசிசி டிசிஷன் சொல்லுங்க. லாரா டிசிஷன் சொல்லியானா நான் ஏன் பாக்குறேன். 6. அற்புதமான அடி. சிறப்பாக விளையாடிய திரு எப்பா கார்த்திக், புல்டாக் கார்த்திக், இங்க வாங்க. பெஸ்ட் பேட்ஸ்மேன் அப்படியே வாங்கி போயிடுங்க. உங்களுக்கு அங்க போயிட்டு என்னால திரும்பலாம் கூப்பிட முடியாது உங்களை. பெஸ்ட் பேட்ஸ்மேன் கார்த்திக் என்கிற புல்டாக். பெஸ்ட் போலர் பெஸ்ட் போலர் வெங்கட். கேசி சாரி ஃபயர் லெவன்ஸ் வெங்கட் 2 ஓவர்